முதல்ல பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மேடையை வந்து 19 வருஷம் தாண்டி 20வது வருஷத்துல எனக்கு மறுபடியும் அமைச்சு கொடுத்த உங்களோட அன்புக்கும் அனைத்து தெய்வங்களுக்கும் என்னோட வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ஒரு சாதாரண பயணம் இல்லை. திடீர்னு சொன்னாங்க 19 வருஷம் ஆச்சு, 20வது வருஷம்ட்டு. சத்தியமா அந்த எண்ணிக்கையெல்லாம் பார்க்கறது இல்லை, உங்களோட அன்பு தான் பார்த்துட்டு வந்து. ஏன்னா ஒவ்வொரு நடிகரோட வாழ்க்கை வந்து எப்பவுமே அப்படி மேலோட்டமா போறது இல்லை. ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி டிப்பாவும் மேலே போகும். ஆனா அந்த சோர்வடையும் போது மேலே போகும்போது போடா போய்கிட்டே இருடா அப்படின்னு சொல்றது நீங்க தான் ஆடியன்ஸ். நீங்க திரையரங்கத்துக்கு வந்து இந்த நடிகை நல்ல அடுத்த படம் நல்லா பண்ணுவோம் அப்படின்ற நம்பிக்கை கொடுக்கும்போது தான் ஒவ்வொரு திரைப்படத்துல மறுபடியும் உழைச்சு போறது ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இன்னைக்கு ரத்னம் திரைப்படம் வருகிற வெள்ளிக்கிழமை ஏப்ரல் 26 ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட படத்தை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி நாளைக்கு ஏப்ரல் 19 முக்கியமான நாள், ஓட்டு போட வேண்டிய நாள். கண்டிப்பா நீங்க எல்லாரும் போய் தயவு செஞ்சு இன்னைக்கு எப்படி நீங்க பொறுமையா எல்லாரும் பேசிட்டு இருக்கிறத காத்து நீங்க உட்காந்து பாத்தீங்களோ அதே மாதிரி நாளைக்கு நிக்க வேண்டிய சூழ்நிலை. கண்டிப்பா வெயில் அடிக்கும், கண்டிப்பா நீளமான கியூ இருக்கும். ஆனா வாக்குப்பதிவுன்றது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வேணாம் அடுத்த வெள்ளிக்கிழமை பாத்துக்கலான்றது திரைப்படம். ஆனா அன்னைக்கு ஓட்டு போயிட்டு அன்னைக்குதான் நீங்க ஓட்டு போடணும். மறுபடியும் பாத்துக்கலாம், அடுத்த 5 வருஷம் கழிச்சு பாத்துக்கலாம்னு மட்டும் யோசிக்காதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா சிட்டில எப்பவுமே வந்து குறைவா இருக்கும் ஓட்டு பதிவு. எப்பவுமே கிராமத்துல வந்து 70% இருக்கும், சிட்டில நகரத்துல தான் வந்து 50% இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வேற 10 லட்சம் ஓட்டர்ஸ் இந்த வாட்டி இருக்காங்க. எல்லோரும் வந்து நீங்க ஓட்டு போடணும். அது எனக்கு அதான் அதுக்கான விஷயம் அடுத்தது அப்புறம் சொல்றேன். ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு விஷயம் இன்னைக்கு நான் நடந்தது காலம்பரம். இது கண்டிப்பா இந்த வெள்ளிக்கிழமை நாளைக்கு வந்து மறக்காம ஓட்டு போட்டுருங்க. அதே மாதிரி அடுத்த வெள்ளிக்கிழமை சம்மர் ஹாலிடேஸ் தொடங்குது. 26ஆம் தேதி ரத்னம் திரைப்படம் வரப்போகுது. இந்த பயணம், இந்த திரைப்படம் ரத்னம் ஏன் அப்படின்றது எல்லாரும் கேட்பாங்க. எனக்கு மார்க் ஆண்டனி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திரைப்படனை கொடுத்தது. தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி ஒரு 100 கோடி கிளப் அப்படின்றது ஒரு ஹீரோவுக்கு வந்து எப்பவுமே ஒரு அந்தஸ்து கொடுக்கறது. இவன் அவ்வளவுதான் எப்பவுமே சொல்றதுதான். சினிமா துறையில வந்து அதிகமா வந்து இவன் இதோட இதுக்கு மேல போக முடியாது, இதோட அவ்வளவுதான். அதுக்கப்புறம் டக்குன்னு வந்து ஒரு இயக்குனரோட போகும்போது, ஏங்க இந்த நேரத்துல இந்த இயக்குனரோட எதுக்குங்க நீங்க பண்றீங்க, அந்த ஆதிக்கோட எதுக்குங்க பண்றீங்க, ஏங்க எனக்கு கண்டென்ட் பிடிச்சிருக்கு, கண்டிப்பா அந்த கண்டென்ட் வந்து எனக்கு நல்ல இல்லைங்க ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு. பரவாயில்ல, நல்ல கண்டென்ட்டுக்கு ரிஸ்க் எடுக்கிறது தப்பு கிடையாதுன்னு. ஆனா நீங்க தான் வந்து முன் வரிசையில வந்து நீங்க அவனோட டேட் வாங்க போறீங்க அடுத்த இந்த படம் ரிலீஸ் ஆகும் போதுன்னு சொன்னேன். அவங்கதான் ஆதிக்கு பின்னாடி வந்து இன்னைக்கு ஆதிக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் கிடைச்சிச்சு. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் தம்பிக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் கிடைச்சிச்சு மார்க் ஆண்டனியில. எனக்கு ஒரு நல்ல இவர் ஏதோ இந்த அண்ணன் சமுத்திரகனி அண்ணன் மாதிரி எனக்கு இன்னொரு அண்ணன் எஸ்.ஜி. சூர்யா கிடைச்சாரு, சுனில் அவர்கள் கிடைச்சாரு. அந்த மார்க் ஆண்டனி திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து ஆதிக்கு பின்னாடி சுத்த ஆரம்பிச்சுட்டாங்க டேட்டுக்காக. அதுக்கப்புறம் வந்து அதான் ஹரி சார் சொன்ன மாதிரி எப்பவுமே வந்து காது வச்சு எல்லாத்தையும் கேட்கணும். நல்லது கெட்டது எல்லாமே கேட்கணும். நம்ம கெட்டது நம்மளை பத்தி சொல்றாங்க கேட்கக்கூடாது, நம்ம அதை நெகட்டிவா சொல்லும் போது கேட்கக்கூடாது, அப்படி இல்லை. அவர் சொன்ன மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கணும். நம்மளை பத்தி என்ன சொல்றாங்க, நம்ம ஏதாவது திருத்திக்கணுமா, இப்ப இருக்க நடிகர்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு பக்கம். பட் ஒரு விஷயம் வந்து எனக்கு வீட்லயே ஒரு பெரிய ஒரு இம்சை. எங்க அம்மா ஒரு மிக தீவிரமான ஒரு ஹரி சாரோட ரசிகர். இது வந்து நாங்க எப்பவுமே இது எதுவுமே தெரியல, 8 வருஷம் கழிச்சு ஒவ்வொரு வாட்டி நாங்க சேர்ந்து வரோம். தாமிரபரணி, அதுக்கப்புறம் பூஜை, அதுக்கப்புறம் இப்ப ரத்னம். ஒவ்வொரு வாட்டி நான் ஒரு படப்பிடிப்பு போயிட்டு இருக்கும்போது 2 கேரக்டர் இருக்காங்க எங்க வீட்டுல. ஒண்ணு எங்க அப்பா, ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஏதாவது என் பேர் வந்துருச்சுன்னா முதல்ல வந்து பேப்பர் கட்டிங் வந்து காலம்பரை கீழே இறங்கி வந்து உட்காரும் போது ஒரு பேப்பர் கட்டிங் கட் பண்ணிட்டு இருப்பாரு. என்னன்னா என் பேர் வந்திருக்கு தினத்தந்தி, மாலை மலர், ஏதோ ஒரு பேப்பர்ல என்
பேர் வந்திருக்கு. அது வந்து விஷால் நடிக்கும் செல்லமே, விஷால் கலக்கும் சண்டைக்கோழி, விஷால் வந்து இந்த படத்தை தோல்வி அடைஞ்சாரு, அதெல்லாம் வந்து பேப்பர் கட்டிங்கன்னா பரவாயில்ல. இந்த கேரக்டர் எங்க நைனா எப்படின்னா, விஷால் பேர் வந்தா போதும். ஒரு நாள் திடீர்னு கீழே இறங்கி வந்து சின்சியரா பேப்பர் கட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இல்ல உனக்கும் பிரியாமணிக்கும் காதல்னு வருது, இதே இப்ப கட் பண்றீங்கன்னா, இல்ல உன் பேர் வந்திருக்கு அவ்வளவுதான், அது போதும் எனக்கு அப்படின்னு கட் பண்ணி இருக்கிற ஒரு கேரக்டர். அப்படி ஒரு கேரக்டர் இருக்காரு. ரெண்டாவது கேரக்டர் வந்து எங்க அம்மா. ஒவ்வொரு திரைப்படத்துக்கு நான் படப்பிடி போகும்போது, இங்கிட்டு வா, நீ எப்போ ஹரியோட படம் பண்ண போற அப்படின்னு கேட்பாங்க. இல்லம்மா அது நேரம் வரும்போது கண்டிப்பா அமையும். சும்மா சும்மா நான் வந்து டிவிலே பார்த்துட்டு இருக்க முடியாது. இப்ப சீக்கிரமா வந்து ஹரியோட எனக்கு எனக்கு ஹரியோட நீ இப்ப படம் பண்ணணும். டைம் வரும்போது கண்டிப்பா நான் நடக்குமா, டெஃபினட் நடக்கும்னு ஒவ்வொரு வாட்டி இப்போ பண்ணிட்டு சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த நேரத்துல மார்க்கண்ணி முடிஞ்சு இப்போ சுத்தி கேட்கும்போது எல்லாரும் சொன்ன விஷயம் வந்து, சார் இந்த பழைய விஷால் பாக்குற மாதிரி இப்போ சண்டைக்கோழி, திமிரு, தாமிரபரணி விஷால் பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு என்னமோ தெரியல. இருக்கு உண்மையிலேயே மனசார எப்பவுமே ஃபில்டர் கிடையாது, உங்க எல்லோருக்கும் தெரியும். இந்த திரைப்படத்துக்கு முக்கியமான காரணம் வந்து மினி ஸ்டுடியோஸ் வினோத் தான். வினோத் வந்து சொன்னாப்ல, சார் நீங்க ஹரி சாரோட மறுபடி படம் பண்ணோம், நீங்க பண்ணோம் சார் அப்படின்னாப்ல. கரெக்ட், ஓகே. நான் நேரம் ஹரி சார் போன் அடிச்சேன். சார் நம்ம 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணலாமா சார்? ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. நான் ஏன்னா எனக்கு அண்ணன் மாதிரி தான், நான் எப்பவுமே என்னோட பெரிய அண்ணன் மாதிரி தான் நான் வந்து ஹரி சார் பார்த்தது உண்டு பர்சனலா. எப்பவுமே ஒரு பெரிய அண்ணன் கிட்ட எப்படி நடந்துக்கிறது, அவங்க வீட்டுல கூட என்ன அப்படிதான் பார்ப்பாங்க, அவங்க வீட்டு பிள்ளை மாதிரி தான் பார்ப்பாங்க. நான் ஹரி சார் கிட்ட சொல்லும்போது ரொம்ப சந்தோஷம், பண்ணலாம் விஷயம் அங்கிட்டே இருங்க சார், நான் வரேன் உங்க ஆபீஸ்க்கு, அலுவலகத்துக்கு வரேன், நம்ம படம் பண்ணலாம் சார்ன்னு சொல்லும்போது சார் ஒரு லைன் சொன்னாரு. லைன் சொல்லும் போது ஒரு விஷயம் எப்பவுமேங்க, ஒரு நடிகருக்கு ஒரு புதுமுக இயக்குனர் கதை சொல்லும் போது அது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்றது டக்குன்னு சொல்லிடலாம். ஒரு பெரிய இயக்குனர் 3ஆம் முறை வரும்போது அது 2 முறை, அதுவும் பெரிய வெற்றி உங்களால கிடைச்சதுனால 3ஆம் முறை வரும்போது சார் என்ன வச்சிருப்பாரு அப்படின்னு ஒரு ஒரு தயக்கத்துல இருப்போம். டெஃபினட்டா எப்படி பண்ணியிருப்பாருன்னு. ஆனா எனக்கு ஒரு டிஎஸ் தேவி சொன்ன மாதிரி, எல்லாரும் சொன்ன மாதிரி, சுகுமார் சொன்ன மாதிரி, சமுத்திரகன்யான் சொன்ன மாதிரி, எல்லாரும் அதை எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் ஒரு விஷயம் வச்சிருந்தாரு திரைக்கதையில. ஒரு 30 நிமிஷம் கழிச்சு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. அது கேட்ட உடனே வந்து எனக்கு டக்குன்னு ஹரி சார் சொன்ன, சார் இது டெஃபினட்டா வந்து நான் கடைசியா என் டார்லிங் வந்து என்னோட சேர போறாப்ல அப்படின்னு சொல்லி தேவியும் வந்ததுக்கு அப்புறம் அடுத்தது வந்து கேஸ்டிங்னு சொல்லும்போது ஒவ்வொரு விஷயமா, பிரியாவோட ஃபர்ஸ்ட் டைம் நான் நடிக்கிறேன், லவ்லி ஹியூமன் பீயிங். அண்ட் கண்டிப்பா ஒரு விஷயம் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன் ஹரி சார் பத்தி, இதுக்கு நீங்க கண்டிப்பா நீங்க கை தட்டணும். ஹீரோக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது எல்லா இயக்குனரும் கொடுப்பாங்க. ஆனா ஒவ்வொரு படத்துல, ஒரு படத்துல பாத்தீங்கன்னா ஏன் திரைப்படத்துல ஒரு பெண்மணிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அந்த பெண்மணியை வந்து தியேட்டர் விட்டு வெளில போகும்போது அவங்கள மனசுல வச்சுக்கிற அளவுக்கு அவர் எப்பவுமே ஒரு கதாபாத்திரம் வந்து உண்டாக்கி கொடுப்பாரு. அதுதான் ஒரு படத்தோட வெற்றி. ஹீரோ வந்தான், சண்டை போட்டான், லவ் பண்ணான், கல்யாணம் பண்ணிட்டான், முடிச்சு அதுக்கப்புறம் படம் முடிஞ்சு அப்படி இல்லை. அந்த அந்த கதாநாயகிக்கு என்ன கதாபாத்திரம்ன்றது என் கேரியர்ல நான் நிறைய படங்கள் பார்த்திருக்கேன். அவ்வளவு வலுவான ஒரு கதாபாத்திரம் ஒரு கதாநாயகிக்கு ஒரு கிடைச்சிச்சுன்னா, அந்த கதாநாயகின்ட்டு இல்ல, அந்த பெண்மணிக்கு அந்த கேரக்டர் கிடைச்சிச்சுன்னா அது மிகப்பெரிய அளவுல பேசப்படும். இந்த நேரத்துல வந்து சமுத்திரகனி அண்ணன் வராரு அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு சூப்பர், ஓகே அண்ணன், போத் ஆர் பார்ன் டு டிஃப்ரெண்ட் மதர்ஸ், அவ்வளவுதான். என்னோட அண்ணன், என்ன வேணாலும் அவர்கிட்ட போய் பேசலாம், கட்டி பிடிச்சி அழுவலாம், சிரிக்கலாம், என்ன வேணாலும். ஏன்னா அவரு ஒரு விஷயம் சொன்னாரு கேட்கும்போது, நானும் விஷாலும் ஒண்ணு பேசிட்டு இருக்கோம் அப்படின்றது. நாங்க சில விஷயங்கள் சில கதைகள் கேட்கும் போது மறந்துடுவோம். ஆனா இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு கதை வந்து நான் அண்ணனை விரட்டிட்டே இருக்கேன், ஒரு கதை அண்ணன் இந்த படம் பண்ணலாம். ஏன்னா எனக்கு அந்த அந்த நேரத்துல இவருக்கு ஏதோ ஒரு அட்வான்ஸ் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு என்னன்னு தெரியாம எனக்கு இப்ப 100 ரூபாய் கொடுத்தேன்னு நினைக்கிறேன்.
1:30 மணிக்கு நைட்டு ஒரு கதை சொல்லும்போது பல வருஷம் ஆச்சு. அண்ணன் வச்சுக்கோங்க, யாரு எந்த ஹீரோ நீங்க சந்திச்சு வர்றீங்க, நான் தான் இந்த படம் பண்றேன் அப்படின்னு சொல்லி நான் அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். இப்போ தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி அடுத்தடுத்து போகணும்னு சொல்றாருல்ல, அதுக்கு முன்னுதாரணமா நான் ஏங்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் ஏன்னா எல்லா நடிகர்களும் எல்லா இயக்குநர்களும் நடிகர்கள் ஆகும்போது எங்களை மாதிரி நடிகர்கள் நாங்க இயக்குனர் தான் ஆகணும், வேற வழி இல்லை. அதனாலதான் துப்பாரிவாலா 2ல நான் இயக்குனரா 25 வருஷத்தோட கனவு நினைவாகுது. அது நினைவாகுது, அது வருது. அது ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஃபர்ஸ்ட் வாழ்க்கையில யோசிச்ச ஒரு விஷயம் என்னவா நான் ஆகணும்ன்றது. அது இயக்குனர் ஆகணும்னு நினைச்சு அப்பா கிட்ட சொல்லி அம்மா கிட்ட சொல்லி இன்னைக்கு அது தேங்க்ஸ் டு மிஷ்கின் சார் அந்த அந்த கனவை முன்னாடியே கொண்டு வந்ததுக்கு. அண்ட் எனக்கு யோகி பாபு படத்துல இருக்காரு, ரொம்ப சந்தோஷம். ஆல்ரெடி அவரோட நடிச்சிருக்கேன். அவரோட இருக்கிற ஒரு விஷயம் எனக்கு என்னன்னா, ஐ லவ் பாசிட்டிவ் பீப்புள். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அவரோட ஒய்ஃப் என் தங்கச்சி மாதிரி தான். நான் வீட்டுக்கு போகும்போது நான் எப்பவுமே சொல்லுவேன், நான் வீட்டுக்கு வரேன் டார்லிங், சாப்பிட்றதுக்கு வரேன். எப்போ வீட்டுக்கு போனாலும் அங்கிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலான்னு தோணும். என்னமோ தெரியல, ஒரு நிம்மதியான ஒரு இடத்துல, கோயில்ல தான் அப்படி தோணும். ஒரு நிம்மதியான ஒரு இடத்துல ஒரு உறவினர் வீட்டுல உட்காந்துட்டு போற மாதிரி இருக்கும். அந்த யோகி பாபு வீட்டுக்கு போகும்போதெல்லாம் யோகி பாபு கிட்ட அதாவது சினிமா தாண்டி நிறைய நட்புகள் நீண்ட நாட்கள் போய்கிட்டே இருக்கும்.